இந்த காரியத்தை நீங்க அப்புறப்படுத்தின உடனே காரியம் வாய்க்கும், காரியம் ஜெயமாகும். இப்படி ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட இப்படி ஏதோ ஒன்று, அதே மாதிரி ஏதோ ஒரு காரியம், தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அதை சோதித்து பாருங்க. அதை அப்புறப்படுத்தின உடனே அலைச்சல் இல்லாதபடி காரியத்தை உடனே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைந்து திரிந்தார்கள். ஏன் அந்த அலைச்சல்? அவங்க கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனை, விபச்சார, வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, தேவனை துக்கப்படுத்தினாங்க. அதனால வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் இந்த அலைச்சல் என்பதை யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அப்புறப்படுத்தி ஒப்பு கொடுத்த உடனேயே காரியம் வாய்க்கும், காரியம் ஜெயமாகும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களோட பேசுறாருல, உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய வாழ்க்கையில என்ன அருவருப்பு இருக்குதுன்னு உடனே நீக்கி போடுங்க. உடனே அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உம்மை துக்கப்படுத்துகிற எந்த அருவருப்புகளும் எங்களுக்கு வேண்டாம். அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இனி அலைச்சல் இல்லாதபடி எல்லாவற்றிற்கும் முடிவை தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.